கவனிக்குமா லூகாஸ் சோதனை சரியா? லூகாஸ் சோதனையை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ஆல்கஹாலை தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷியரி ஆல்கஹால். அதாவது லூகாஸ் சோதனையில் என்னத்தை நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறோம்னா, லூகாஸ் அப்படின்றது ஒரு ஆல்கஹாலை எடுத்துக்கிட்டு அதில் பிரைமரி ஆல்கஹாலா, செகண்டரி ஆல்கஹாலா, டெர்ஷியரி ஆல்கஹால் இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாரு. நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆல்கஹால் என்ன ஆல்கஹால் நம்ம கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்ம இந்த ஃபார்மை நம்ம என்ன பண்ணிடணும் தெரிஞ்சுக்கணும். CH2 கூட அதாவது CH அதாவது கார்பன் கூட 2 ஹைட்ரஜன் கூட ஒரு ஆக்சிஜன் OH குரூப் ஆட் ஆகிடுனா அது பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே செகண்டரி ஆல்கஹால்னா C கூட ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகிடுனா அது செகண்டரி ஆல்கஹாலும். டெர்ஷியரி ஆல்கஹால் அப்படின்னும் போது C மட்டும் கார்பன் கூட எனி மெத்தில் குரூப்போ அரைன் குரூப்போ ஆட் ஆகிடுனா அது என்ன சொல்லுவாங்கன்னா டெர்ஷியரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மூணையும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் பிரைமரியா செகண்டரியா டெர்ஷியரியா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இங்கே வா நெக்ஸ்ட் இங்கே பாரு லூகாஸ் காரணி அப்படிங்கிறது ZnCl2. ஓகேவா? இதுதான் லூகாஸ் காரணி. இந்த லூகாஸ் காரணி HCl உடன் வினைப்பட்டு நீரற்ற ஜிங்க் குளோரைடு உடனாக ரியாக்ட் ஆகுது. சரியா? நம்ம முதல்ல பார்க்கலாம் பிரைமரி ஆல்கஹால், டெர்ஷியரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டேன். டெர்ஷியரி ஆல்கஹால் என்ன பண்ணுன்னா இன்சிடென்ட் கூட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு உடனடியான கலங்கல் தன்மையை கொடுக்கும். உடனே நம்ம டெஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆகிடும். அப்படியே படிதல் நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் டெர்ஷியரி ஆல்கஹால் எடுத்துட்டேன். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா 2-மெத்தில் புரோபேன் 2 எடுத்துட்டேன். CH3 OH. ஓகேவா? இது கூட எது ரியாக்ட் ஆகுதுன்னா HCl ரியாக்ட் ஆகும்போது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இங்கே இருக்க OH டேமும் இங்கே இருக்க H டேமும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். ரிமைனிங் நம்மளுக்கு இந்த Cl இங்கே ஆட் ஆகும். ஓகேவா? அப்போ CH3 Cl CH3 CH2 வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ 2-குளோரோ 2-மெத்தில் புரோபேன். ஏன்னா இந்த நம்பர் 1 2. ஓகேவா? ரெண்டாவது இடத்துல குளோரோ இருக்கு. அதே மாதிரி 2 மெத்தில் குரூப் இருக்கு. சரியா? இது 1 2 3 3 போது புரோபேன். அதனால தான் 2-குளோரோ 2-மெத்தில் புரோபேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டெர்ஷியரி ஆல்கஹால். ஓகேவா? உடனடியான கலங்கத்தன்மையில் தோன்றுதல். உடனே அது ரியாக்ட் ஆகிட்டு ஒரு படிவு உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து செகண்டரி ஆல்கஹால், இதுலேயே ஆல்கஹால் சொல்லுவாங்க. நான் புரோபேன் 2 எடுத்துட்டேன். இங்க இருக்க OH குரூப்பும் இங்க இருக்க H குரூப்பும் சேர்ந்து நமக்கு வாட்டர் மாலிகுலர் ரிமூவ் ஆகிடும். இங்கே வாட்டர் மாலிகுலர் வெளியே போயிடும். நம்மளுக்கு Cl இங்கே ஆட் ஆகும். அப்போ 2-குளோரோ புரோபேன் கிடைக்கும். இது மெதுவாக கலங்கத்தன்மை தோன்றும். இது என்னன்னா 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் நான் இது கலங்கத்தன்மையை தோற்றுவிக்கும். உடனே என்ன கலங்கத்தன்மையை தோற்றுவிக்காது. ஓகேவா? இது மூவிங் ஆல்கஹால் உடனே கலங்கத்தன்மையை தோற்றுவிக்கும். ரியாக்ட் பண்ண உடனே ZnCl போட்டு நீ ரியாக்ட் பண்ண உடனே என்ன ஆகும்? ஒரு டெஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆகும், ஒரு படிவு உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மூணாவதாக நம்ம என்ன பார்க்கணும்னா மூவிங் ஆல்கஹால் CH3 CH2OH. இதோட நேம் எத்தனால் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனால் ZnCl கூட போடும்போது நோ ரியாக்ஷன், இங்கே எந்த ஒரு ரியாக்ஷனும் நிகழலை, வினையே நடைபெறலை. ஓகேவா? எந்த ஒரு டெஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆகாது. அப்படியே அந்த சொல்யூஷன் மந்த நிலையிலே இருக்கும். தேங்க்யூ.